இப்போ வாலிபால் மிஷின் ஒன்று செஞ்சுக்கிறோம் அடிக்கிறதுக்கு அட்டாக் பண்றதுக்கு. சரியா? இதை நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கலான்ட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷட்டர் கண்ட்ரோலா பந்து போறதுக்கு அந்த கூடையை நம்ம பெருசா வச்சுக்கிறோம். கூடையை பெருசா வச்சுக்கிறோம். ஷட்டர் போட்டு ஐ பாலு, ஷார்ட் பாஸ் இல்ல மீடியம் பால் போடுறாங்க. அதுக்கு நம்ம பந்தை கண்ட்ரோலா போடணும். பந்தை கரெக்டா கூடையில போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கூட கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறோம். ஐ பால் போட்டாங்கன்னா அந்த கூடையில போறதுக்கு. எடுத்தேன் நல்லா தூக்கி போடு, நல்லா தூக்கி போடு. கூடையில ஷெட்டு போட்டு பார்க்கறது நம்ம கண்ட்ரோலா பந்தை கரெக்டா அந்த கூடையில ஐபாலோ இல்ல ஆல்ரவுண்டர்லயோ நிக்க வச்சுட்டு பந்தை ரெண்டு பக்கமும் கண்ட்ரோலா போறதுக்கு நம்ம அழகா பந்து போட்டு பார்க்கலாம். ரெண்டாவது அட்டாக் பண்றது. நம்ம ஷார்ட் பாஸோ இல்ல ஐபாலோ நம்ம எங்க வேணாலும் அதை நிறுத்தி வச்சு பந்தை நம்ம ரீச்சுக்கு ஏற்ற மாதிரி அதை தூக்கி வச்சு பந்தை அடிச்சுக்கலாம். நம்ம ரெண்டு ஆங்கிள் போடுறோம், ஒண்ணு உள்ள ஒண்ணு மேல. அது நம்மளுக்கு எந்த ஹைட்டுக்கு நம்மளுக்கு ரீச் பிடிச்சி பந்தை அடிக்கணுமோ அந்த ஹைட்டுக்கு அதை கரெக்டான அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தூக்கி வச்சுக்கலாம். அதை ஷார்ட் பாஸ் சென்டர் பிளாகருக்கு பந்தை ஷார்ட் பாஸ் ஹைட்டுக்கு நம்ம வச்சுட்டு பந்தை அடிக்கிறது கடன்னு ஃபாஸ்டா போய் எப்படி மூவ் பண்றதுன்னா ஒரு பால் அடிச்ச உடனே திரும்பி ரிட்டர்ன் இறங்கி 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 பந்தை அடிக்கணும். மூணாவதான் பந்து நம்மளால சென்டர் பண்ணி பிளாக் பிடிக்க முடியல. அதை நம்ம ஈஸியா இதுல கத்துக்கலாம். ஒரு ஆள் அண்ணாண்ட அடிக்க விட்டு அவங்க கிட்ட டேக்கப் எடுத்து பந்தை பிடிக்கிறத லாக் பண்றது. இங்க ஒரு ஆள் பிளாக் ஏறினா அங்க ஒரு ஆள் அடிக்கணும். கரெக்டா நம்ம பந்தை லாக் பண்ணா பிளாக் சூப்பரா விழும். நம்ம பந்துக்கு நேரா ஃபர்ஸ்ட் பந்துக்கு நேரா பிளாக் கைய வச்சு அதை யாருன்னா அடிக்க சொல்லிட்டு திரும்பி நம்ம பிளாக் பிடிக்கணும். ஒரு ஆள் பிளாக் பிடிக்கும். எப்படி பிராக்டிஸ் பண்றது பாருங்க. கரெக்டா அதை ஏறி நம்ம பிடிக்கணும் பந்தா. ரெடி. இப்ப இந்த மிஷினை செஞ்சு இதுல நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை நம்ம டெய்லி என்னென்ன அட்டாக் இருக்கோ இல்ல ஷெட் இருக்கோ இல்ல டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு டிராப் போடுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ் ஆகும். அது எப்படி நம்ம ஒரு நாள் ஒரு ப்ராக்டிஸ் பார்ப்போம் இதுல.